உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆலயம். பெரிய ஒரு வீதி, பெரிய ஒரு பரப்பு, சுற்றி பார்க்குறதுனால ஒரு நாள் வேணும். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், பூசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அதான் ஜோதிராஜ் நம்ம இனி வந்து யாருக்குமே கலைச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். வந்து வெளியிலேருந்து எங்களை பார்க்கன்னு சொல்லி நான் பெருமைக்கு சொல்லல, டிக்கெட் போட்டு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஈவன் வார மாதம் கூட ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ஜியத்துலேருந்து ஒரு 5000-10,000 ரூபா காசை பார்த்து வந்து அம்மா வேறு ஒரு ஆள் கூட வந்து அவள் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா காசை லொஸ் பண்ணிக்கா களவு கொடுத்துருக்குறா. அப்படியான நிலைமைகளில் எங்களோட வரும்போது நாங்கள் உயிரே போனாலும் எங்களை தாண்டி தான் அடுத்த ஆட்டம் ஒன்று நடக்கும். பார்க்கிங் டிக்கெட் அடிவட்டம் நிற்கிறாங்க தர சொல்லி. அது ஆனால் என்ன கேட்குறாங்க. கவனங்களா வெஹிக்கிள் கவனங்கள். ஐயோ நான் ஆளுச்சுன்னா விட்டு போகல யானையில் செல்ஃபி எடுக்கணும். சும்மா வேணாம் பாவம் மனுஷன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் நீங்கள் வெளியேருந்து வந்தோம் இங்கே பார்த்தா தெரியும். நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆசைப்படுறேன். வணக்கம் வணக்கம் பார்த்தா தெரியுது. தம்பி அண்ணா வாகனம் ஓடிக்கொண்டிருக்கேன்ல, அதில் நீ எடுத்து விட நான் பிடிக்கிறேண்ணா. அதான் சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ சந்தோஷம், அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு நேற்றும் வியூவில் வீடியோ போட்டது. பட் இருந்தாலும் இது வந்து மறுபடியுமாக இன்றைய தினமே, அதாவது லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வந்து அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 18/8/2025, நேரம் அதிகாலை 6:47 வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களோட விருப்பப்படி நாங்கள் இன்னும் ஒரு வேலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாண்டு இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சைட்டால் வந்துட்டு நார்மலாக டைம் கிடைக்கிற டைம். அண்ட் வந்துட்டு உண்மையிலே எங்களுக்குமான ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு மெயினாக வந்து டிரைவிங். ஸோ வந்து நான் இல்லாத டைமில் அவிதாஸ் வந்து போட்டிருப்பான், அண்ணா வந்து போட்டிருக்கும் வந்துட்டு என்னென்று உங்களுக்கு ஹையர் வந்துட்டு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து எங்களை நீங்கள் வந்து கண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில வீடியோக்களும் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு அதிலையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது இப்போ நேரம் 6:45 இரவு வந்து நம்ம படுத்தது எத்தனை மணிக்கு படுத்தீங்க காக்கினி? நான் 3:30 சரி, எவ்வளோ நேரம் படுது? உடுப்பு கொஞ்சம் கிடந்தப்போ ஹாலி போட்டு அப்படி சொல்லக்கூடாது. நீ சொல்லிக்கவும் இல்லை ரெண்டே கொஞ்சம் நைனாதி போகணும் தானே, அதால் வந்து வெளியாக படுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ அதாவது நான் வந்து படிக்கக்குள்ள 2:20, அக்னி வந்து 3:30 படுத்துருக்கான்னு. ஸோ இந்த ஒன்று செய்யலை, அது எழும்பிட்டோம் வந்துட்டு 5:30 எழும்பி வந்து இப்போ ரெடி ஆகி வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சுன்னாகம். ஸோ வந்துட்டு சுன்னாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அதாவது வந்துட்டு அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்கள நாங்கள் வந்து இப்போ பிக்கப் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனாதீவுக்கு வந்து போகிறோம். ஸோ அவங்களோட விருப்பத்தின்படி வந்துட்டு நைனாதீவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்குனாங்க நம்ம நைனாதீவுக்கு போகிறோம். அதுலேயும் நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குனாங்க. ஸோ நானும் அக்னியும் வந்துட்டு போகிறோம். அதானு தெரியும், தீ மிதிச்சதால் வந்து கொஞ்சம்
கால் என்ன நிலைமையில் இருக்கோ தெரியாது. இன்றைக்கு வந்துட்டு அவனுமே ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆவான். ஸோ வந்த உடனே வந்துட்டு தம்பியையும் சேர்த்து நாங்கள் வந்துட்டு வீடியோ கால் செய்வோம் வந்து நம்ம 3 பேருமா சேர்ந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ வந்து சுன்னாகம் போய் அந்த ஃபேமிலியை நாங்கள் ஏற்றி கொண்டு அப்படியே நைனாதீவுக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு எனக்கு ஆண்டுக்கு பார்த்தா 30, மாதத்துக்கு பார்த்தா 29 30 சொல்ல முழுசாக மனசு வருது இல்லைன்றான் உண்மையான கருத்து. அந்த அடிப்படையில் வந்து அக்னின்ற வயசு என்ன? இப்போ 21 தொடங்கி ஒரு 3 மாதம் போயிருக்கு. அதுவும் அப்படி போகுதுண்ணே. ரைட். அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்து இந்த 30 வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நைனாதீவுக்கு சத்தியமாக போனதில்லை. சொல்ல வந்து கொஞ்சம் வெக்கமாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்கிறது ஒரு இதாகவும் சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து உண்மையாக எனக்கு போக கிடைக்கல. காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்த கஷ்ட நிலைமைகள் நிமித்தம் வந்து போகலை. இன்னும் ஒன்று நாங்கள் வேதமன்றதாலையும் வந்து நைனாதீவு கோயிலுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது கட்டாயம் போகணும் எந்த மாதிரிக்கான ஒரு நிலைமையும் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இன்றைய நிலைமையில் இந்த ஒரு ஹயர் மூலமாக நாங்களுமே வந்து நைனாதீவு கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. நைனாதீவு பயணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நைனாதீவு கொஞ்சம் தீவு சொல்கிறா அங்கால உள்ள தீவுகள் நைனாதீவு, புங்குடு தீவு, ஹஜ்ஜதீவு, மாலதீவு மாலதீவு வராதுன்னு மண்டதீவு அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எஃப்னா பண்ணையை வந்து நம்ம க்ரோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கால வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்துட்டு தீவு பகுதியில் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து அந்த வகையில் நைனாதீவுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக வேன்லேயே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து இல்லை. நான் வந்து குறிக்கட்டு வேனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேனை வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கால வந்துட்டு போட் சர்வீஸ் மூலமாக தான் நைனாதீவுக்கு நாங்கள் வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. அதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அக்கடியும் ஃபஸ்ட் டைம் இல்லை. எனக்கு என்ன யாழ்ப்பாணம் அந்த கோட்டை தானே அங்கே ஒன்றும் தெரியாது எனக்கு. யாழ்ப்பாணம் கோட்டை தானே அக்கனிக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து அக்கனிக்கும் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி திங் பார்க்கலாம் வந்து எல்லாத்தையும் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் எல்லாருமா 3 பேருமா வந்து இன்று நெய்கிறதுல சந்தோஷம். ஸோ இந்த டைமில் நம்ம அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நின்றுருந்தால் ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்து கட்டாயம் வந்து அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ சுண்ணாகம் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கால வந்துட்டு போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இனி வந்து யாருக்குமே கரைச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்ன சொல்கிறது யாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஸோ அதன் நிமித்தம் யாராவது எங்களோட வீடியோவில் வந்து அவங்க வர விரும்பினா அதாவது மனப்பூர்வமான சம்மதத்தோடு வந்து நாங்களுமே வாரம் அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காட்ட தயாராக இருக்கோம். அவங்களையும் வந்து விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்கள நம்ம வில்லங்கத்துக்கு காட்டுற அளவுக்கு இல்லை வந்து. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடியவங்க வந்து வீடியோவில் வர்றாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. பட் நம்ம வந்து நானும் மக்களையும் அழகாக இந்த ப்ளாக்கை வந்து செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முக்கியமாக இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாட வேன். நீங்கள் எனி டைம் வந்துட்டு எங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் முக்கியமாக பாதுகாப்பு அண்ட் வந்துட்டு ஃபன் நோக்கம் கருதி வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் போக போகிறீங்க இல்லாட்டி ஏர்போர்ட்லேருந்து வர்றீங்க ஏர்போர்ட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தை வந்துட்டு எங்களுக்கு அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எனி டைம் வந்து வர்றதுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முக்கியமாக அந்த நம்பரை கான்டாக்ட் நம்பரை வந்து அதுவும் எந்த நம்பரை வந்து ஆட் பண்ணி விடுறோம். சேம் டைம் அண்ணாட நம்பரே நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்குமே கால் பண்ணி வந்து என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வருவோம். உண்மையிலே வந்து வெளியிலேருந்து எங்களை பார்க்கன்னு சொல்லி உண்மையாக நான் பெருமைக்கு சொல்லலை. டிக்கெட் போட்டு வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஈவன் வார மாதம் கூட ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ஜியத்துலேருந்து. ஸோ வந்து அதுவும் சொல்லியிருந்தேன் அம்மா உண்மையிலே கிருஷ்ணன் எனக்கு ஒரு அலுவலமே இல்லை, நான் வரணும் வந்து உங்களோட வீட்டை நிற்கணும் உங்களோட சோரங்களோட பழகணும் அப்படின்றக்காண்டியே வந்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு டைமில் ஒரு டிக்கெட் வந்து அங்கேருந்து போகிறோன்னு சொன்னால் குறைஞ்சது இல்லைங்க காசுக்கு ஒரு 4-5 லட்சம் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து எங்களோட நீங்கள் ஹயருக்கு வரக்கூடிய நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பிடிச்சிங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா இப்போ தெரியாதவங்க வந்து அடிக்க போகிறது இல்லையே. ஸோ அந்த அடிப்படையில் நீங்களுமே வந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வருவோம். ஸோ வரும்போது சந்திக்கலாம், கதைக்கலாம், நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
முக்கியமாக இந்த ஹையருக்கான ரேட் விஷயங்கள் வந்து இப்போ வெளியில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரிக்கு நம்ம எடுப்போம் வந்து ஈவன் அதை விட ஒரு கொஞ்சம் சொன்னால் என்ன உண்மையிலே அந்த ஹையரால் அவ்வளோவா பெரிய லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் அதாவது நாங்கள் நித்திரை முழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உண்மையிலே காணும். ஏன்னா இது நம்ம பரம்பரை தொழிலாக செய்கிறாண்டு இல்லையே, ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷத்துக்காண்டி செய்கிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்களுமே வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கணும், எங்களுக்கும் ஒரு ஹையர் ஒன்று கொடுக்கணும், நம்மளோட பொடியிலையும் பார்த்த மாதிரி போடும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் உள்ளவங்க மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு 1000-2000க்கான ஒரு நெகோசியேஷன் நடக்குமாக இருந்தால் அது உண்மையிலே அழகில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நம்ம குறைச்சி தான் விட போகிறோம். ஆனால் அதை கேட்குற மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறதுன்றது வந்து எவ்வளோ தூரம் ஓகேயாக இருக்குமன்றது எனக்கு தெரியாது. இப்போ நேற்றெல்லாம் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அடிச்சிருந்தார் வந்து, அதாவது ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம இங்கேருந்து ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அவர் வந்து சொன்ன இடம், அதாவது நான் அந்த இடத்த சொல்ல விரும்பலை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ அவருக்கு இப்போ தென்னைப்பட்டி கேட்குறேன்னு சொல்லி நினைச்சிட்டு வேறேன்டாக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயை கேட்கல வந்து உண்மையாக கண்டிப்பாக எண்ணெயை கேட்டிருந்தால் அப்படியே நம்ம வந்திருக்காது. ஸோ அந்த அண்ணாவை கேட்ட இடத்துல வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஏற்றணுமெண்டு. அப்போ அண்ணா கேட்டான் அந்த இடத்துக்கு போகிறக்கு அவ்வளோ தூரம் தம்பி உள்ளுக்கு பிடிக்குமே எப்படி ரோட்டுண்டு. நான் சொன்னேன் அதுக்கு கொண்டு போனால் வேனுக்கு சில கீழால் பேஸ்ட் வைக்க வேண்டி வரும், மேலே ரோட்டு வந்து சரியில்லை அண்ட் வந்துட்டு தூரம் என்ன. அப்போ நான் வந்து சொன்னேன் ஒரு 5000 கூட சொல்லு, இப்போ தெரிஞ்சவங்க தானே, ஒரு 5000 கூட சொல்லு, வேன் கொஞ்சம் அப்படி இப்படி சேவிசல் போட வேண்டி வரும் அந்த ரோட்டு கொண்டு போனாலே. பட் இருந்தால் பரவாயில்ல ஒரு 5000 கூட சொல்லுண்டா. அப்போ அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் கேட்டுட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தார். உண்மையிலே அப்புறம் அவர் அடிக்கலை. அப்போ உண்மையிலே வெளியிலேருந்து வந்தவங்க ஒரு 5000 ரூபா விஷயங்களில் வந்துட்டு பார்த்து, அதுவும் 5000 இல்லை 3000 தான் கூட சொன்னவன், 3000 தான் வந்தான் நான் கூட சொன்னவன். அப்போ அப்படியானவங்க உண்மையிலே எங்களுக்கு அழைக்காமல் விட்டாலுமே நாங்கள் பெஸ்ட்டுன்னு நினைப்போம். என்ன சொன்னால் உண்மையிலே நான் வந்து காசுன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்து செய்கிறதில்ல. முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களோட வீடியோ பார்க்குறவங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கணும், பெம்பளை வரணும்னு நினச்சி தான் போகிறது. அப்போ அப்படி இருக்கும்போதும் நம்மளும் பார்க்கணும் அவங்களும் பார்க்கணும் என்ன விளங்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்கேன் வேணா அந்த ஜெர்மனி அம்மாவோட கதை ஒன்று நினைக்கிறேன். நீங்கள் கூட காய்ச்சிருந்தீங்களேடா அந்த, அதாவது ஒரு 5000-10,000 ரூபா காசை பார்த்து வந்து அம்மா ஒரு கூட வந்து அவள் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா காசை லொஸ் பண்ணிக்கா களவு கொடுத்துருக்குறா. ஸோ அப்படியான நிலைமைகளில் எங்களோட வரும்போது நாங்கள் உயிரே போனாலும் எங்களை தாண்டி தான் அடுத்த ஆட்டம் ஒன்று நடக்கும் வேணா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் எங்களை அழைச்சிங்கன்னா நம்ம உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான அண்ட் வந்துட்டு ஃபன்னான ஒரு ட்ரிப் ஒன்று இல்லாட்டி ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இதோட, அதாவது இந்த வெள்ளைப்பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். காட்டுங்க இதை சொல்கிற மாதிரிக்கு இந்த வெள்ளைப்பாலம் இருக்குல்ல, இது விடிய 7 மணிக்குள்ளே பார்த்தா ஒரு சனி வடிவான் உண்மையாக தெரியல. உண்மையாக வந்து சன்செட் அப்படி அதுங்க. அதாவது சன்செட்டா சூரிய மறைவு, சூரிய மறைவு, சன்ரைஸ் சூரியன் எழும்புறன்னு சொல்லுவாங்க. இப்படி நானும் இருக்கா மாறி சொன்னான்னு அப்புறம் சொல்லித்தான் தெரியும். புல வர்றது மனுஷ பழமா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காலம் வந்து சன்செட்னு சொல்லி பார்த்தா சூரிய உதிக்கிறேன். இப்போ சன்செட்டுண்டா என்ன சன்செட் ஆகிறேன்டா மறைகிறதுன்றா நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. அப்போ வந்து அந்த மாதிரிக்கு இப்போ நம்ம போய்கொண்டிருக்கோம். ஸோ இதோட கட் பண்ணிவிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி போட்டு அங்கால நம்ம நயனாதீவுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கால போட்டில் ஏறி போகிறதா இருக்கட்டும், அந்த கோயில்கிட்ட அழகாக இருக்கட்டும். ஸோ அந்த எவ்ரிதிங் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட நம்ம நிப்பாட்டி போட்டு இந்த இப்போ அங்கே அழகான பாட்டு ஒன்று போடுவோம். இந்த என்ன பாட்டு, உனக்கென பிறந்தேனே உயிரையும், இப்படியான 90s கிட்ஸ் பாடல்கள் இருக்குது. அதே நேரம் இப்போ அந்த 2K கிட்ஸ் பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பாடல்கள் இருக்குது, படியான நல்ல ஒரு ஃபன்னான செட் ஒன்று இருக்குது. போட்டுட்டு படிவாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பெம்பலாக அதுவும் எங்களோட வந்தால் சொல்ல தேவையில்லைனாக்கினே. சில வார வழியில் கூட்டலாக இருந்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வந்தாலும் பெறும் அவ்வளோ தூரம் நம்ம சிரித்து தான் கொண்டு வருவோம். ஸோ அந்த ஹையர் வேணும் அப்படின்றக்காண்டி கதைக்கல ஈவன் விளையாட்டி கூட நமக்கு செய்கிறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிப்பாட்டுக்கும் நாங்கள் இந்த பாடல் தொடரும்.
வார வாரம் தான் போகிறது அப்போ பாரவானம் வந்து அந்த இடையிடையே ஒரு வட்டம் மாதிரி விட்டுருக்கேன்ல அதில் நம்ம சைட் பண்ணால் அவங்க போவாங்க. இதில் ஒரு டைமில் இப்போ நம்மள வேனுன்னு சொன்னால் 2 விதத்தில், பஸ்ஸுன்னு சொன்னால் கஷ்டம். அதெல்லாம் இந்த ரோட்டில் இடக்கிட வட்டம் மாதிரி விட்டிக்காங்க. இது இப்போ கிட்டடிலாம் இந்த ரோட் போட்டிக்காங்கடா. பள்ளம் திட்டு இப்படி தான் இருந்தேடா, இப்போ நல்லா இருக்குது. கோவில் அந்த கோவில் இது அது கோயில்லாம் நான் நயனாதேவியில். நீ இதுதான் ஃபஸ்ட் டைம் பாரு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஸ்டார்டில் சொன்ன மாதிரிக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்த ரோட் மாதிரின்னு சொன்னால் இதில் இது வந்து போக பயங்கரம் லேட் ஆகும். பட் வந்து இப்போ ரோட் போட்டதால் ஓகே. நம்மளாம் இதில் முந்திய இந்த ஏரியாவுக்கு உள்ள இருந்தால் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆ தெரியாதா அந்த குண்டு வெடிச்ச நேரங்களில். இந்தியா தான்டா. நீங்கள் என்ன 23 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறேன். பாலம் போடட்டன் பார்ப்போம், டிரைவர் கொடுப்போம். இங்கே விளையாட போகலாம்பி. அதுதான் அவன் அதை பார்த்தோன்னா குழம்பிட்டான்டா கண்டு. இதுக்குள்ளால போனாலும் கோயில் கொண்டு வரும். புங்குடு ஃபுல்லாக கோயில்லான்டா தம்பி. எந்த பக்கம் பார்த்தாலும் கோயில்லான். எங்கே விட்டு எஞ்சனை விட்டாலோ அப்போ அங்கே கிட்ட 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 விட இடம் இருக்கா? இல்லை அப்போ நீங்கள் விட்டுட்டு போகணுமா? பார்க்கிங் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க உள்ள எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை பார்க்கிங் 5 கேட்க வெளியில் காட்டுவோம். பார்க்கிங் டிக்கெட் கொடுத்து தான் விடுறது. தெரியா ஒரு டிக்கெட்டு தருவது காசு. பார்க்கிங் கொண்டு வைத்து போகணும். 13 மாதம் தான் தனக்கு வரக்குள்ள எனக்கு எடுக்க சொல்லணும். இந்த யமுனா ஜூன் 7 கம்பெனி ஜூன் 7ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்துருக்கிறேன். அதுக்கு அடிக்கிட்ட ஓல் உண்டு செய்வானே. பார்த்தீங்களா இது என்னென்ன பேங்க் முடிஞ்சு பார்க் பண்ண பார்க்கிங் டிக்கெட் அடிவட்டம் நிற்கிறாங்க தர சொல்லி. அது என்ன கேட்குறாங்க அதான் ஏர்போர்ட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ சரியா சத்தமாக இருக்குங்க. சாப்பாடு எல்லாம் யூஸ் ஆகுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக 3 மண்டா எவ்வளோ 4 வந்துயா நீங்கள் போயிட்டு வாங்க. 520 நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை நான் சும்மா அப்படிதான் இருக்கேன். எடுப்பேன் நீங்கள் அப்படி கூட பண்டு கூடு. ஐலண்ட் வியூ ரெஸ்டாரண்ட். நான் சந்தோஷமாக இருக்கேன்டாப்பா. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. அதுவும் தமிழ் சிங்களம் எல்லாத்தோடையும். கோயிலுக்கு இப்போ இங்கே பார்க் பண்ணி போட்டு நடந்து போகிறோம். உண்மையிலே பார்க்கிங்கை குறித்து வந்துட்டு பயப்படினாங்க. ஆனால் பட் வந்து எங்களோட அக்கா இந்த கடையிலேயே வந்துட்டு பார்க் பண்ணிட்டு போகிறதால நோ இஷ்யூ வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஹாப்பியாக வந்துட்டு எங்களோட ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஸோ கொஞ்சம் நடந்து போயிட்டு தான் அங்கே போகணும். பாருங்கள் இப்போ நடக்க போகிறோம் வந்து இங்கே இருந்து தம்பி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்புறம் அங்கால போட்டு எடுத்துட்டு அங்கே இருக்கணுமா? போட்டு 70 நிமிடங்கள் ஃப்ளைட்டில் பறக்கலாம். அதில் அது 9வது கிலோ கொழும்பு பார்த்தா சொல்லலாம்.
இதில் போனால் தான் நல்ல பிள்ளைங்க அதுக்கு அங்கே விளையாட்டு அதான் சரி போகிற அடுத்து போகிறேன் அவளா கவனங்களா வேக்கல் கவனங்கள் ஐயோ வித்தியாசமான ஒரு அனுபவம் அதுதான் இந்த போட்டியில் செய்கிறது. ஓகே, அப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறாரு வந்தால் அண்ணான போட்டில் வந்துட்டு பயணிக்கலாம் பண்ணிட்டீங்க. அண்ணா கேட்ட உடனே வந்துட்டு நம்மளை ஏற்றிட்டு வந்துட்டார். அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு. இப்படி போகிற வந்து நார்மலாக மற்றதெல்லாம் போடணும் எடுத்து போகணும் என்னென்ன ரக்கெட்டெல்லாம் போட்டுட்டு தான் போகணும். அது கொஞ்சம் சேஃப்டியாக இல்லைன்னா ஆனாலும் போல அழைத்து தான் ஏன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க கரைச்சல் ஏன்னா அண்ணன் அப்போ இப்போ அதில் அவையில் ஏற்றிட்டு வர்றதும் உங்களை மாதிரி ஆக்கள் தான். இல்லாட்டி அரசாங்கம் கம்பெனியோ எல்லாம் ப்ரைவேட் தான். ஓகே அந்த நீளமா அதெல்லாம் உங்களுடைய வெள்ளையோ அது அந்த நீளம் நீளமா அப்படியே போகிற மாதிரி தானே இருக்கு. இது அப்படியே நகர்ற மாதிரி அதான் ஜோதிராஜ் எவ்வளோயா? 500 ரூபா.
வட்டி 500 ரூபா கடவுளே எனக்கு வேற கிடையாது எவ்வளோ சொல்லுங்க உண்மையா வட்டி வேணுமா சந்தோஷமா ஒரு வாகனங்கள் இருக்குதானே இங்கே எப்படி வாகனத்தை கொண்டு வராங்க ரோட்டில் ஒன்றும் நாங்கள் கூட வாகனத்தை கொண்டு வந்துக்கலாம்டா இங்கே போகிறதுக்கு தேவையில்லை வேலை அதான் நம்மளோட காரண்டாவுக்கு டிரைவ் பண்ணிக்கலாம் இது அதை கொண்டு பெரிய பெரிய ஊர் கொடுங்க ஓ தீவு தான் ஆள் வந்து இப்படி தான் இது புல்லாங்குழல் வாசிக்காக திறமையை பார்த்து பிடிச்ச நீங்கள் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் செய்யலாம் தமிழாக இல்லையா அப்போ சிங்களாக தான் ஐயா இல்லை புல்லாங்குழல் வாசிப்புக்கு கொஞ்சம் காசு கொடுக்குதான் இந்த ஆள்கிட்ட கேட்டு பேர் நயனாதின் பெருமையை சொல்லுவார் ஐயா அது ஒன்றும் தெரியாது நீங்கள் நயனாதியில் சரியே அது சாப்பாடு தருவாங்கல்ல இவ்வளோக்கு என்ன ரைட் அது தெரியும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஹலோ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கு ஏன்னா இவ்வளோ வாரம் வீடியோக்களில் ஃபோட்டோ அப்படி பார்த்துருப்போம் இங்கே தான் நேரில் பார்க்குறோம் வந்து இதுதான் ஜோக்கா காய்ச்சிருப்போம் வந்து வர்ற பயணம் என்ன சொல்லுவாங்க அந்த கடவுள்கிட்ட இதால் வந்து வித்தியாசம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ஆனால் சில பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க வேறு அது எனக்கு நம்மெல்லாம் நின்று வந்தது உண்மையிலே பிள்ளையான விஷயம் அது அப்படி செய்யக்கூடாது அது சரியென்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிடாது யாரும் நின்று வராங்க உரிய முறையில் இருந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வாங்க அதான் முறை நான் கோயிலுக்குள்ளே போயிருக்கா அது கும்பிடுவான் கும்பிட்டுட்டு இங்கே யானையை பார்த்தியா வெட்டியே சட்டம் யானை உண்டு இவ்வளோ பெரிய யானை நிற்கும் இல்லைங்க இல்லை இவ்வளோத்துக்கு பேரா அதுதான் அதான் கீழ் மணிக்கு வரும் நான் ஆளுச்சுனா விட்டு போகல யானையில் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுத்து கொடுத்துருவாங்க சும்மா வேணாம் பாவம் மனுஷன் யானை தெரியுது ஆனால் கட்டாயம் இந்த கட்டத்தில் வந்து இப்படி உதவி கண்டிப்பாக எல்லாரும் தேவைப்படுறது தனியாக வராங்களுக்கு இது ஆண்ட்ராய்டு இல்லை எத்தனை பேர் வணக்கம் நல்லா இருக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியேருந்து வந்தோம் இங்கே பார்த்தா தெரியும் எனக்கு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆசைப்படுறேன் வணக்கம் பார்த்தா தெரியுது அப்படி எடுத்தீங்கன்னா ஜானேர கீழ் அந்த கால் மட்டும் தான் தெரியும் அதுதான் காலத்தையும் நான் வரணும் அது அங்கே இருந்து எனக்கு ஃபோட்டோ எல்லாம் பார்த்துக்கொண்டா ஒரு இடத்துக்கு போட்டோ இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு மாதம் முடியுது 1.5 மாதம்
நானும் பாடு பார்க்க இது எனக்கு நீங்களே இது அப்படி பெரிய கதை இருக்கு ஒரே கதவா செய்யறா இல்லை செஞ்சு கொடுத்து பொறுத்து ஒரு கதை வராது எடுத்து பழையில ஆ இதே மாதிரி வரவில்லைடா இங்கே சில்லங்கானு இப்படி பெரிய கதவு இல்லை வரமோ ஏன் இல்லாம ஆலயம் வந்தாலே அமைதி என்ற உண்மை ஒரு இங்கே வந்தாலே ஒரு நிம்மதி தான் அதுதான் மக்களே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வெளியில் இருக்கோம் நயனாதீவு நாகபூசணி அம்மன் கோவில் முக்கியமாக அந்த காலத்துக்கு தான் பேட்டி ஞாபகம் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி எங்களோட ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி நான் கமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்தவன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆலயம், பெரிய ஒரு வீதி, பெரிய ஒரு பரப்பு, சுற்றி பார்க்குறதுனால ஒரு நாள் வேணும். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பூசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்டா. இப்போட பின்னுக்கு போய் அப்படியே அதான் அது ஓகே ஓகே காட்டுறாரு இது பாருங்க அரிப்பு வழி நாகபூசணி அம்மன் கோயில் கூட அந்த பாம்போட சம்மந்தப்பட்டது நம்பி இல்லை நாகபாம்போட அதே அந்த பாம்புடைய உருவத்தோட சுற்றி வரம் தெரியும். அதில் பார்த்துருப்பேன் அந்த மெயினாக ஒரு ஐயா அவர் தான் வந்து அந்த ஒரு சிலை வந்த மாதிரி அந்த வாசலில் வந்து உள்ளுக்குள்ளே கண்டிப்பாங்க போறாங்கள பேர வயதான அம்மா போறாங்க அந்த இது ஓகே. அப்போ அப்படியே வந்து பார்க்கலாம் இருக்கணும். கோயிலை காட்டு இருக்கோம். அதில் ஒரு பெரிய ஒரு ஆலயம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட வந்து
டைம் எடுக்கவே வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற வெளியில் வந்து இந்த மரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ எங்களோட வந்தவங்க உள்ளுக்கு போய் அர்ஜென்ட் செஞ்சுட்டு வந்த பிறகு நம்ம போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவோம். ஸோ வந்து கோவில் உண்மையிலே அருமையாக இருக்குது, பார்த்துட்டீங்க. அதே மாதிரி வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு அவங்க வந்த அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு அறிஞ்சு அப்படியே நம்ம மடத்தில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு முடிச்சுட்டோம். அப்படின்னு சொன்னால் ப்ளாக் ஃபினிஷ். சில பேர் அதாவது கோயிலை விரும்பி வரக்கூடியவங்க, கோயில் சம்மந்தமாக நிறைய வரலாறு தெரிஞ்சவங்க இதை வந்து வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம வந்து கதைக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் தான் நம்மளுக்கு, நம்மளோட பாணியில் எப்பயுமே வந்து கதைப்போம். ஸோ அந்த மாதிரிக்கு காடிக்கலாம். யா ஸோ ஆனால் உண்மையை வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாம் வந்து வேறு நாங்கள் வந்து இந்த ப்ளோக்கை கன்வே பண்ணி அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு மெயினாக வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கொள்ளும். காலமே வந்து சாப்பிட வந்து ஸோ சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கடைகளுக்கு வந்து போகிறவங்க கச்சான அதிகம் சொல்லி வாங்கிட்டு போகலாம். நான் வந்து காசு வந்து அப்படியே வந்து வாங்கல. அப்போ அந்த மாதிரி நல்லா போச்சுன்னு சொல்லலாம். வந்து முக்கியமாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு. 2-3 கறி தான் தந்துருந்தாங்க. 2 சோறு எடுத்தேன்னா நான் பூசணிக்காய் கறி வந்துட்டு தெரியல, அதாவது வந்துட்டு நான் சாப்பிடல. கஷ்டப்பட்டேன். ஓகே, வயிறு நம்பிடுது. கிளம்புவானே. ஸோ நீங்களும் வந்தால் மறக்காமல் சாப்பிட்டு போவோம். இல்லாட்டி வந்து இல்லை பட்ஜெட் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவேன்.